Who coined the term heteroglossia? Mikhail Bakhtin. Okay, who took the name Volodino? Mikhail Bakhtin. Okay. Okay, now we will continue. Am I audible and is the screen visible? Can anyone confirm both? Yes, sir. Very good, thank you. So now we will move on to heteroglossia, and as I told you already, there is a multiple voice that is inside a text. So that will have some signs to for us to tell. Signs to tell us, and then always there is a struggle over the meaning. So every time when we just see through a text, we should be able to gather all that is surrounding it. So in order to know that, you should know the actual meaning and then go beyond the context. ஸோ இதை வந்து எதில் அவர் சொல்கிறாருன்னா ரெபலைஸ் அண்ட் இஸ் வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதுறாரு, அதில் தான் இதை சொல்கிறாரு. அதே மாதிரி he also says the heterogeneity of culture is impossible. For instance, இப்போ ஹெட்ரோஜினிட்டினா ஒன்றும் இல்லை, நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது தான் ஹெட்ரோஜினிட்டி ஆர் த வெரைட்டி தட் அ திங் ஆர் அ கல்ச்சர் ஹோல்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு இம்பல்ஸ் உண்டு ஹெட்ரோஜினிட்டிக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்தியாவே எடுத்துக்கோமே, இந்தியா இஸ் அ ஹெட்ரோஜீனஸ் நேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஜன், இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர். வி ஆர் அ ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ், கரெக்டாக? அண்ட் இப்போ என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்தை பவர்ஃபுல்னு சொல்லும்போது அதர்ஸ் வில் ரெசிஸ்ட். இதுதான் வந்து அவரோட கான்செப்ட். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஹி ஹஸ் ரிட்டன் அ ஒர்க் கால்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டோஸ்டியோவ்ஸ்கிஸ் போயட்டிக்ஸ். இது வந்து இட் வாஸ் ஒரிஜினலி பப்ளிஷ்ட் இன் ரஷ்யா ஆஸ் டோஸ்டியோவ்ஸ்கிஸ் கிரியேட்டிவ் ஆர்ட். அது வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டோஸ்டியோவ்ஸ்கிஸ் கிரியேட்டிவ் ஆர்ட். அது அப்புறமா மாற்றிட்டாங்க டோஸ்டியோவ்ஸ்கிஸ் போயட்டிக்ஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான டேர்ம் போட்டிருக்காரு, அன்ஃபைனலைசபிலிட்டி. ஒன்றும் இல்லை, எதையுமே நீங்கள் கான்க்ரீட்டாக சொல்ல முடியாது இதுதான் இதுன்னு. அதுதான் அன்ஃபைனலைசபிலிட்டி. ஏன்னா இருக்கிறது வேறு மாதிரி மாறிக்கிட்டே போகுது. ஸோ திஸ் வேர்ல்ட் இஸ் அன்பிரடிக்டபிள். அதனால யூ கேனாட் சே சம்திங் ஆஸ் ஃபைனல், யூ கேனாட் சே எனி திங் தட் இஸ் சர்டன். அதுதான் அன்ஃபைனலைசபிலிட்டி. ஏம்மா இதை உங்களால் ரிலேட் பண்ண முடியுதான்னு சொல்லுங்கள். அன்ஃபைனலைசபிலிட்டிக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த டேர்ம் இருக்குல்ல, ஹெட்ரோக்ளாஷியா, இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. சொல்லுங்கள் பார்ப்போம், என்னன்னு மட்டும் சொல்லிடுங்க பார்ப்போம். சும்மா ஒரு ஃப்ரீ தாட் கொடுங்க, தெரிஞ்சிடும். அன்ஃபைனலைசபிலிட்டி மீன்ஸ் யூ கேனாட் டிசைட் எனி திங். அதே தான் ஹெட்ரோக்ளாஷியாவும். யூ கேனாட் ஸ்டாப் வித் த ஒன் ஆப்வியஸ் வாய்ஸ். தெர் ஆர் மெனி வாய்ஸஸ். இன்டெட்டர்மினேட்டாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி டோஸ்டியோவ்ஸ்கி தான் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் பாலிஃபோனிக் நாவல். அதாவது மல்டிபிள் வாய்ஸஸ் உள்ள நாவல் கிரியேட் பண்ணது அவர் தான். அப்படிங்கிறதுனால இந்த மனுஷன் டோஸ்டியோவ்ஸ்கியை படிச்சிருக்காரு. அவர் இன்னொரு ரஷ்யன் ரைட்டர். டோஸ்டியோவ்ஸ்கி உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. லிட்ரேச்சரில் ரூட்டடாக இருக்கிறவங்களுக்கு டோஸ்டியோவ்ஸ்கி தெரியும். யாருக்காவது தெரியுமா யார் அவருன்னு? லியோ டால்ஸ்டாய் தெரியுமா? வார் அண்ட் பீஸ் எழுதினவர் டாஸ்டியோவ்ஸ்கி தான். நீங்கள் சும்மா நெட்லேயே அடித்து பாருங்கள், கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னா முதல்ல டாஸ்டியோவ்ஸ்கி தான் வருவார். சச் அ ஃபேமஸ் பர்சனாலிட்டி. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெபலைஸ் அண்ட் இஸ் வேர்ல்டு. ஸோ இதில் வந்து இது வந்து 1965 பப்ளிஷ் ஆகுது. இதில் முக்கியமான 2 டேர்ம்ஸ் காயின் பண்ணியிருக்காருமா, கார்னிவல் அண்ட் க்ராட்டஸ்க். கார்னிவலஸ்க்குனா என்னென்னா, பக்தின்னு என்ன சொல்கிறாருன்னா இட்ஸ் அ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். அடுத்து க்ராட்டஸ்க் ரியலிசம்னா என்னென்னா, இது ஒரு லிட்ரரி மோட் ஆஃப் க்ரியேஷன். அதாவது நம்ம ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி க்ராட்டஸ்க் ரியலிசம் ஒரு ஃபிக்ஷன் சொல்கிறாரு, ஒரு டைப் ஆஃப் ஜான்ரா. அதே மாதிரி கார்னிவலஸ்க் அப்படின்னா, தெர் இஸ் அ கல்ச்சர் இன் ரஷ்யா தட் வேர் யூ கேன் வேர் மாஸ்க்ஸ் and you can be in affair with anyone, or you can go to pub and you can enjoy your hearts out and come back.
ஏன் இந்த மாஸ்க்கை போடுறாங்கன்னா யுவர் ஐடென்டிட்டி ஷுட் பி ஹிடன். புரியுதாம்மா? ஸோ இந்த ஐடென்டிட்டியை வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி லிட்ரேச்சர்லேயும் த ஐடென்டிட்டி வில் பி ஹிடன் ஐடென்டிட்டிஸ் இருக்குங்கிறத சொல்கிறது தான் கார்னிவலஸ்க். ஓகே, ஸோ இதை பற்றி பேசியிருக்கிறது இவர் ரெபெலஸ் அண்ட் இஸ் வேர்ல்டுங்கிற ஒர்க்கில். அதே மாதிரி அஃபிஷியல் ஃபெஸ்டிவிட்டீஸ் அண்ட் ஃபோக் ஃபெஸ்டிவிட்டீஸ்னு பிரித்து காட்டியிருக்காரு. ஃபோக் ஃபெஸ்டிவிட்டீஸ்க்கும் அஃபிஷியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிகாஸ் ஃபோக்னாலே அந்த எல்லாத்தையுமே மறந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் என்ஜாய் ஆர் ஹார்ட்ஸ் அவுட் அப்படின்னு இருக்கும். அஃபிஷியல் ஃபெஸ்டிவிட்டீஸ் வேறு, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சிருக்காரு. ஸோ ரெபெலேஸுங்கிறது அவர் அதை பற்றி கொஞ்சம் பேசினதுனால அவரை பற்றி நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன். சும்மா நீங்கள் பார்த்தா போதும். இவர் ஒரு ஹியூமனிஸ்ட் திங்கர், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். த டயலாஜிக் இமேஜினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்கு இவரோடது. இதில் தான் 3 காயினேஜஸ்: குரோனோடைப், டயலாஜிசம், ஹெட்ரோக்ளாஷியா. இது வந்து இட்ஸ் அ கம்பைலேஷன் ஆஃப் 4 essays. என்னெல்லாம் அப்படின்னா எபிக் அண்ட் நாவல், ஃப்ரம் த ப்ரீஹிஸ்ட்ரி ஆஃப் நாவலிஸ்டிக் டிஸ்கோர்ஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் டைம் அண்ட் த குரோனோடைப் இன் த நாவல், டிஸ்கோர்ஸ் இன் த நாவல். இது எல்லாமே அவரோட 4 essays. யாராவது ஒருத்தர் திரும்ப ரீட் பண்ண முடியுமா? ஸோ தட் யூ வில் கெட் இட். அப்படியே மனசில் ஏற்றிக்கோங்க. 4 டைப் என்னலாமா? 4 essays என்னதெல்லாம்? Anyone, can you read please? Epic and novel, from the prehistory of novelistic discourse, forms of time and of the chronotope in the novel, discourse in the novel. ஸோ நீங்கள் இதை வாசிக்கும் போதே தெரியும், குரோனோடோப்னு ஒன்று வந்துருச்சு, டயலாஜிசம்னு ஒன்று வந்துருச்சு. ஓகே, இதெல்லாமே இவர் காயின் பண்ணது தான். ஒன்றும் இல்லை, டைம் அண்ட் ஸ்பேஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கிறது குரோனோடைப். அதாவது காலத்தையும் நேரத்தையும் படித்தா அது குரோனோடைப். கான்டெக்ஸ்ட் ஓவர் டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறது ஹெட்ரோக்ளாஷியா. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நிறைய வாய்ஸஸ் இருக்குன்னு. அதே மாதிரி லாங்குவேஜே ஹைப்ரிட்னு சொல்கிறது பாலிக்ளாஷியா. அதாவது ஹெட்ரோக்ளாஷியானா மல்டிபிள் வாய்ஸஸ் இருக்கும் டெக்ஸ்ட்டுக்குள்ளே. பட் பாலிக்ளாஷியானா லாங்குவேஜே இன் இட் செல்ஃப் இட் ஹாஸ் மல்டிபிள் வாய்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு கான்டெக்ஸ்ட்டை படிப்பீங்க. இப்போது நான் அப்புறம் சொன்னேன் தெரியுமா, கேர்ள் வாக்ஸ் இன் த பார்க் அண்ட் ஷி ஃபெல் போர்ட் ஆஃப்டர் சம் டைம். இதில் உள்ள கான்டெக்ஸ்ட், அதாவது கதையை படித்து நான் அனலைஸ் பண்ணோம்னா அப்போ உள்ள வாய்ஸ் தெரியும். இது ஹெட்ரோக்ளாஷியா. வார்த்தையே டபுள் மீனிங்காக இருந்தால் அது பாலிக்ளாஷியா. லாங்குவேஜ் ஆஸ்பெக்டை பார்த்தீங்கன்னா அது பாலிக்ளாஷியா. புரிஞ்சுச்சா? அடுத்தது ஓப்பன் எண்டட் டயலாக் பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. த சிங்கிள் அடிக்குவேட் ஃபார்ம் ஆஃப் ஃபார் வேர்பலி எக்ஸ்பிரஸிங் ஆத்தென்டிக் ஹியூமன் லைஃப். ஒன்றும் இல்லை, ஓப்பன் எண்டட் டயலாகுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாருமா. ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா என்றைக்குமே நமக்கு ஒரு ரோல் இருக்குது. ஆத்தர் சொல்கிறது தான் எல்லாமே அப்படிங்கிறது கிடையாது. எவ்ரி டைம் வி ஹேவ் அ ரோல் டு ஃபில். அந்த ரோலை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ஓப்பன் எண்டட் டயலாக். நிறைய மூவிஸ் பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக முடிச்சிருப்பாங்க. த ரீசன் இஸ், நீங்கள் நரேட்டிவ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன பர்ஸ்பெக்டிவ், அது பாசிட்டிவ் எண்டிங்காக, குட் எண்டிங்காக, பேட் எண்டிங்காக, நான் யாரை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு? யூ கேன் ஹேவ். அதே மாதிரி டுவர்ட் அ ஃபிலாசபி ஆஃப் ஆக்ட். ஓகே, இதெல்லாமே இவரோட ஒர்க்ஸ். ஸோ ரொலாண்ட் பார்த்ஸ் நான் நாளைக்கு எடுப்பேன். நவ் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ ப்ராப்பர் செஷன். ஆர் யூ ஆல் ரெடி? இப்போ நான் சொல்கிறதுக்கு எல்லோரும் பதில் சொல்கிறீங்களா? ஆர் யூ ரெடி? வெரி குட், தேங்க்யூ. எல்லோரும் அப்படியே பேச ஆரம்பிச்சிருங்கப்பா, நல்லாயிருக்கும். அப்போ தான் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி, ஐஎஸ்ஏ ஆர்எஸ்ஏ, ஹூ காயின் தீஸ் டேர்ம்ஸ்? Louis Althusser. Very good, very good. Who is associated with who is always associated with Theodor Adorno? Max Horkheimer. Okay, who studied W.H. Auden? Who studied W.H. Auden? அவரோட ஒர்க்கை பற்றி தான் ஃபஸ்ட் ஒர்க் எழுதினார். லைக் தட் யூ கேன் ஹேவ். Richard Hoggart. Very good. And next question. Where was Frankfurt School shifted from where? Which university to which university? From where to where? From
From Germany to USA. அது ஓகே, பட் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்? 1923 ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்துச்சு. 1933 இட் ஷிஃப்டட் டு அனதர் யூனிவர்சிட்டி. வாட் ஆர் தே? குட் யூ ரிமெம்பர் த நேம்ஸ்? வெரி குட். Gate University. கத்தே டு கொலம்பியா. வெரி குட். கத்தே யூனிவர்சிட்டி டு கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஏன் கத்தேவே பெரிய ரைட்டர் தெரியுமா? கத்தே வந்து எதை எழுதினார் தெரியுமா? டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்னு ஒரு ஒர்க் இருக்குது. யாராவது படிச்சிருக்கீங்க? Yes, sir. கிறிஸ்டோஃபர் மார்லோவா யார் எழுதுனது? பென் ஜான்சனா கிறிஸ்டோஃபர் மார்லோவா யார் எழுதுனா? கிறிஸ்டோபர் மார்லோ. வெரி குட். கத்தே வந்து என்ன எழுதியிருக்காருன்னா ஃபாஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவங்க ஃபாஸ்டஸ்ட், டாக்டர் ஃபாஸ்டஸ், அவரும் ஃபாஸ்டஸ்ட்னு ஒன்று எழுதியிருப்பார். பட் இது வந்து அதோட ஒரு அடாப்டேஷன் தான். இன்னொரு ரைட்டர் ஃபாஸ்ட்னு எழுதியிருப்பார். அவர் யாருன்னா தாமஸ் மேன்னு நினைக்கிறேன். அவரும் ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் ஞாபகம் வரும்போது சொல்லிக்கிறேன். அப்படின்னா நீங்கள் மறக்க மாட்டீங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து எஸ் ரைட். எந்த ஒர்க்கில் கார்னிவலஸ்க் அப்படிங்கிற டேர்மை பக்தின் காயின் பண்ணியிருக்காரு? Rabelais. வெரி குட். ரெபலேஸ் அண்ட் இஸ் வேர்ல்ட். ஓகே, வெரி குட். அப்புறமா குரோனோடைப் வந்து டயலாஜிக் இமேஜினேஷன். ஓகே, வெரி குட். ஐ திங்க் நீங்கள் நல்லாவே பண்ணுறீங்க. ஸோ லெட் அஸ் கோ இன் திஸ் ஃபேஷன். ஒரு 2 நாளைக்கு